பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி நான் பண்ண வேண்டிய வேலைகளை நான் பண்ணாம இருந்துட்டேன் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நானே ஒரு எக்ஸாம்பிள் ஆயிடுவேன். அவங்க எல்லாரும் நம்மளையே என்னையே ஃபாலோ பண்ணுவாங்க. பாரு ஸ்ரீகிருஷ்ணரே அப்படி பண்ணாரு, நம்ம பண்றதுல தப்பு இல்லை அப்படின்னு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு. ஹாய், வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக மேட்டும். We are looking at Bhagavad Gita chapter 3 Karma Yoga verse 23 பார்க்க போறோம். Let us get into the shloka. Yadi hyaham na varteyam jatu karmanya tandritah mama vartamanu vartante manushyaha partha sarvajaha. Meaning பார்க்கலாம். For if I did not carefully perform the prescribed duties, O Partha, all men would follow my path in all aspects. So போன ஸ்லோகால நம்ம 22nd ஸ்லோகால என்ன பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிறதுனால இந்த பிரபஞ்சத்தில் உயிரினங்களாக இருக்கக்கூடிய நமக்கு லாபம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பிரபஞ்சம் தானா இயங்கினா அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு லாபம் என்ன, நஷ்டம் என்ன, அதை யாரு அனுபவிக்கிறாங்க? இல்லை கடவுளே தான் இயக்கிறாரு அப்படின்னா காரணம் இல்லாமல் இயக்குவாரா, அவருக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்தோம். அந்த லாபக்கணக்கு நமக்கு புரியாததா இருக்கலாம், இல்லை அப்படி ஒன்று இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்தோம். அதனால எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு கர்மா ஆக்டிவிட்டியில் ஈடுபடணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம என்னதான் நினைச்சாலும் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எனி ஆக்டிவிட்டி சுயநலம் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணினாலும் முதல்ல ஆத்ம திருப்தின்னு ஒன்று வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இன் கண்டினியூஷன் டு தட், இதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி நான் பண்ண வேண்டிய வேலைகளை நான் பண்ணாமல் இருந்துட்டேன் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நானே ஒரு எக்ஸாம்பிள் ஆயிடுவேன். அவங்க எல்லாரும் என்னையே ஃபாலோ பண்ணுவாங்க. பாரு ஸ்ரீகிருஷ்ணரே அப்படி பண்ணாரு, நம்ம பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை லாஜிக்காக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு கடவுள் பகவானை ஒரு சுப்ரீம் ஈகோவாக பார்த்தோம் அப்படின்னா நாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக மனிதர்களுக்கு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய பொறுப்புணர்ச்சி கடவுளுக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் இங்கே புரிஞ்சுக்க முடிகிறது. ஒன்று. ரெண்டாவது, மனிதர்களுடைய மனநிலை, நம்ம எல்லாருடைய ஒரு மனநிலை என்ன அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸப்ஷனுக்கு கேப் இருந்தது அப்படின்னா அதை காரணமாக சொல்லி எஸ்கேப் ஆகிடுவோம் அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம். இப்போ நம்ம நிறைய இடத்துல ராமாயணத்தையே ஆரிய திராவிட சண்டை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுகிறோம், நிறைய விவாதம் பண்ணுறோம். அது எல்லாமே என்ன குறிக்குது அப்படின்னா, புராணத்தில் இதிகாசத்தில் கடவுள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்தது அப்படின்னா நான் என்ன அந்த கடவுளோட மேப் பண்ணிக்கிறேன், நான் என்ன இந்த அசுரனோட மேப் பண்ணிக்கிறேன், ஆர் நான் என்ன இந்த பர்சனாலிட்டியோட மேப் பண்ணிக்கிறேன், அவர் பண்ணினது நியாயம் அப்படின்னு மனிதர்கள் வாதிக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய நார்மல் ஹியூமன் இன்டெலிஜென்ஸால் இந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். எல்லாமே ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்குள்ளே அடக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுறோம். ஸோ இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை நான் ஏதோ ஒரு வேலையை பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த என்னை வழிபடுற மக்கள், என்னை பார்க்குற மக்கள், என்னை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் அதுவே ஒரு காரணமாயிடும், என்னை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. இது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். கடவுள் கிரியேஷன் அங்கே அந்த ஆங்கிளில் இல்லை, இதை இத்திஹாச ஆங்கிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வித் போன் ஃப்ளஷ் நார்மல் மார்டல் பாடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் அவதாரம் பண்ணியிருக்காரு, அவரும் ராஜாவா ஆண்டிருக்காரு அப்படிங்கக்கூடிய ஹிஸ்டாரிக் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தோம்னாலும் அப்பவும் ஹீ இஸ் சப்போஸ் டு பி as a குட் ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். அவருடைய ராஜ தர்மத்தை அவர் கடைபிடிச்சாகணும். ஸோ எந்த ஆங்கிள்லேயுமே நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நாம் சுற்றி இருக்கிற உலகத்துக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய பொறுப்புணர்ச்சி கடவுளுக்கே இருக்கும்போது நம்மெல்லாம் ஏமாத்துறோம், நம்மளுக்கும் அது தேவை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகாலேருந்து ஒரு டேக் அவேவாக நம்மளால் எடுத்துக்க முடியுது. நாம் என்ன பண்ண போகிறோம், எந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணும்போதும் அதாவது நம்மளை சுற்றி யாரோ, நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்ல, யாரோ ஒருத்தருக்கு நம்ம ரோல் மாடலாக இருக்கோம், யாருக்கு இருக்கோன்னே தெரியாது, எய்தர் நல்ல விஷயத்துக்கு இருக்கும் ஆர் கெட்ட விஷயத்துக்கு இருக்கும் அப்படின்னு.
அதுடைய அடுத்த லெவல் செல்ஃப் கான்ஷியஸ் ஸ்டெப்பாக எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போதும் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நம்ம அதை பண்ணினோம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய அந்த கர்மா அந்த ஆக்டிவிட்டிலையும் ஒரு லேயர் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஆட் ஆகும். ஒண்டர்ஃபுல்லான லேர்னிங்கில் அவ்வளோதான். அடுத்து 21st ஸ்லோகா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.